எக்ஸாம் எப்படி எழுதிருந்தீங்க? நல்லா இருந்தது. கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. லைக் 10th லெவல் தான் கிடைத்தது. ஜிஎஸ் வந்து ஈஸியாக தான் இருந்தது. மேக்ஸும் ஓகே, பட் கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட், கொஞ்சம் கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணால் ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம். டைம் கரெக்டாக இருந்தது உங்களுக்கு? எனக்கு கரெக்டாக இருந்தது. நீங்க என்ன மாதிரி எதிர்பார்த்தீங்க? இப்போ எப்படி இருந்தது உங்களுக்கு? தமிழ் கொஞ்சம் ஈஸியாக இருந்த எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. சில டேர்ம்ஸில் ஒரு சில கொஸ்டின்ஸ் ரொம்ப அவுட் ஆஃப் இதாக எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி இருந்தது. கடந்த முறை நீங்க இல்லை இல்லை, குரூப் 1 தான் எழுதுனேன். இப்போ குரூப் 4. கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்டிருந்தாங்க? கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்ததுங்க எனக்கு. அப்படி தான் இருந்தது. எக்ஸாம் நீங்க எப்படி எழுதுனீங்க? ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் அந்த இல்லை, செகண்ட் டைம் இந்த வாட்டி எழுதிருக்கேன். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருந்தது? இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது, இப்போ கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்காங்க. கொஸ்டின்ஸ்லாம் எதில் முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க? இலக்கணங்கள் அதிகமாக கேட்டிருந்தாங்க. மற்றபடி இந்த இது இப்போ கரண்ட் ஈவெண்ட்ஸ் அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் அந்த மாதிரி எங்களை அதிகமாக கேட்டிருந்தாங்க. நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்க? ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கேன். ரிசல்ட் எப்படி எதிர்பார்க்குறோம்? ஓகே, வரும் நம்பிக்கையோட இருக்கேன். வந்துருந்து போன முறை எதில் கேட்டிருந்தாங்க அதிகமாக? இந்த வாட்டி இலக்கணம் போது போன வாட்டி எதில் கேட்டிருந்தாங்க? போன வாட்டி இலக்கியங்கள் அதிகமாக இருந்தது. இந்த சிலபஸ் இந்த வாட்டி சேஞ்ச் பண்ணிட்டாங்கல்ல. இந்த வாட்டி ஒரு 80% ஃபுல்லாகவே இதுதான் இலக்கணம் மாற்றிட்டாங்க. என் பேர் அரிஸ்டாட்டில். தேங்க்யூ. எங்கே இருந்து வரீங்க? நம்ம வெளியூர் இங்கே தங்கி படிக்கிறோம், அதுக்காக வந்திருக்கோம்.